சேலம் மணிகண்டன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நேற்று திரு விஜயும் அதை குறிப்பிட்றாரு. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அவருடைய உரிமை, அவர் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறதும், இன்னைக்கு டிடிவி தினகரன் இது வந்து 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறதையும் எப்படி பார்க்குறது? கொண்டு கட்டமைப்பு, விஜய் சொல்றது வந்து கட்டமைப்பு, அது அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறாரு. தாவைக்கா வர்சஸ் திமுகன்னு. இவரது வந்து டிடிவியினுடைய ஆசை வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அதிமுக வந்து இன்னைக்கு பலவீனமாக இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு தோற்றம் வந்து உருவாக்குறதுக்கு டிடிவி ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அப்கோர்ஸ் பண்ணையார் தான் தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானித்தார். இன்னைக்கு அவர் கிடையாது. இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு சைடில் உட்கார்ந்து கொண்டு லெவலவன் பேச வேண்டிய ஒரு இடத்துல தான் அவர் வந்து இருக்கிறார் என்றுதான் உண்மை. அப்படி ஒரு இதாக சொல்லிட முடியுமா? அவருக்கு ஒரு கணக்கு இருக்காதா? அவர் வந்து அப்படி நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு அரசியலை பார்க்கிறாரு. இத்தனை ஆண்டு கால தமிழ்நாடு அரசியலை பார்த்ததுல நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அதிலிருந்து எல்லாமே வந்து அவரு பார்வை ஒண்ணு, ஆனால் அவர் வந்து அவருடைய புரிதல் ஒண்ணா இருக்கான். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, அது வந்து உண்மைக்கு புறமான விஷயங்களை தான் சொல்லிக்கொண்டே வருவார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி இழந்தது அப்படின்னா அதுல அவருடைய ஒரு அவர் பிரித்த வாக்குகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம அவர் வந்து வெறுமனே ஏதோ பேசுறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, 21 வந்து நிச்சயமாக பாஜகனால தான் அதிமுகவுக்கு அந்த தேர்தல் தோல்வி வந்தது. இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்கு. ஜெயிக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சிறுபான்மையினுடைய வாக்கு அப்படியே போகுது. 13% வாக்குகள் வந்து சொலையா வந்து திமுகவுக்கு எடுத்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாரு. ஏன்னா பாஜக உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. இது மட்டும்தான் அங்க பிரச்சனையா இருந்தது. டிடிவிக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் கிடையாது. 2% 3% வாக்குகள் தான். 20 தொகுதி கிட்ட அவர் அதிமுக இழந்ததற்கு அவங்க வாக்குகளை பிரிச்சது தானே காரணமா இருந்துச்சு. டெல்டால ஆமா, அது வந்து மைனாரிட்டி வாக்குகள் இருந்ததுன்னா தாராளமா மேக்கப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும் அதிமுகவுக்கு. அது சர்ப்ரைசிங் ரிசல்ட்ல. இது வந்து 75 பேர் ஒரு கூட்டணியில ஜெயிச்சு வருகிறார்கள். 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி டிடிவியினுடைய கணக்குகள் எப்படி இருக்குன்னு எல்லாமே தோற்றத்துல தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து சசிகலா ஒரு காலத்துல நாம எல்லாம் நினைச்சோம், அந்த 24 மணி நேரம் அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து பயணமா வர்றாங்க. நான் நினைச்சேன் எழுச்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதிமுக தான் அடுத்து நினைச்சிட்டு இருந்தேன். அது அவுட் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஓபிஎஸ் அந்த தர்ம யுத்தத்தில் ஆரம்பிச்சு பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் அதிமுக அவர்கிட்ட போகணும்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. அதன் பிறகு டிடிவியே வந்து பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரு, இவர்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் சொல்லி, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்க்கிறாரு. நாம் நினைச்சோம் ஆஹா இது டெஃபினட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்த்தோம். அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு இரலவென்ட் பாலிட்டிஷியனாக இருக்கின்ற இந்த 4 பேர், இந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். சசிகலா அம்மையார் வந்து ரிலீஸ் கொடுத்து தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அங்கங்க பேசிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க இப்படி பாருங்களேன், இப்ப அவரை விட்டுருங்க, அதிமுகல இருந்து என்ன எதிர்வினை இருக்கு? அவர் சொல்றாரு நாங்க 2 பேர் தான் களத்துல இருக்கிறோம், எங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அது இன்னொரு மறைபொருள் என்ன இருக்குன்னா, அதிமுக பாஜகங்கிறது ரேஸ்ல இல்லைன்னு அவர் சொல்றாருன்னா அதை கடந்து போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, நிச்சயமாக அந்த கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு ஒரு தொய்வு இருக்கு அதிமுகங்கிறதுல யாரும் மறுக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை டிடிவி இவர் செங்கோட்டையன் என்ற நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெஸ்டர்ன் ரீஜனுடைய ஒரு தலைவராக அவன் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் இருக்குன்ற இருந்தால் கூட அந்த ஒரு தோற்றம் கொண்டு வந்திருக்கு. அந்த எதிர்வினை அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அவர்களுடைய அந்த மீடியா ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு நல்லா இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வெயிட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாய் வரட்டும் தான், அமித் பாய் வரட்டும் தான். 15ஆம் தேதி நவம்பர் 15 தேதிக்கு பிறகுதான் களம் வந்து இங்கே வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு, பீகார் தேர்தல் 14ஆம் தேதி ரிசல்ட், ஒரு நாள் கொண்டாட்டம், அதன் பிறகுதான் இல்லை என்றால் துக்கம், அதன் பிறகுதான் என்னை பொறுத்தவரை கொண்டாட்டம் தான் இருக்கும் நினைக்கிறேன் பிஜேபிக்கு. அதன் பிறகுதான் இங்க இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து கவனம் செலுத்துவார்கள். அப்ப அது மட்டும் நாம் வந்து பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அடிக்கடி சொல்லிட்டு இல்ல திரு விஜய் அவர் கட்சி தொடங்குறாரு, எனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதெல்லாம் சொல்லக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னாலும் டால் கிளைமா இல்லையா? இப்ப வரைக்கும் யார் கூட்டணிக்காக வந்திருக்கிறாங்க? அவர் சொல்லி 2 வருஷம் ஆச்சு கூட்டணி ஆட்சின்னு விக்கிரவாண்டியிலே அவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த கேள்விகள் இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து ஒரு ஏற்கனவே வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய அதிமுக, ஒரு ஆளுங்கட்சியா மத்திய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பாஜக, இதை அப்படி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமான்னு கேட்கிறேன். நிச்சயமாக இது தாவேக்கா வந்து நினைக்கிறதுல தவறு கிடையாது, அவர்கள் சொல்றதிலேயும் தவறு கிடையாது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கேடர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கேடர் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்கல்ல. நாம் வந்து அவரை தாங்க குறி வச்சிருக்கோங்கிறது. இப்போ வந்து இந்த ஒரு தேர்தலில் வந்து நீங்க நரேந்திர மோடிக்கு எதிரான தேர்தல் என்று பாவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நான் வந்து அதனால பி டீம் எல்லாம் சொல்ல மாட்டேன். தாவேக்கா இன்றைய அளவில் வந்து இந்த ஒரு பேச்சில் இருந்தால் எடுத்துக்கொண்டு பி டீம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே இடத்துல வந்து யாரை
குறி வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாலஸ்ட் லீடர், அதாவது என்ன சர்வே எடுத்தாலும் மு.க. ஸ்டாலின் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பாக்கி என்ன ஒரு தலைவர் என்றால் ரீகால் என்று பாத்தீங்கன்னா அவருடைய பேர் தான் வரும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அப்ப அவர் தானே டார்கெட் பண்ண வேணும். அப்ப அது ஸ்ட்ராட்டஜியாக தான், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக யாரோ சொல்லிக் கொடுக்கின்ற பேசிஸ்ல வந்து அவரை மட்டும் அட்டாக் பண்றாங்களே தவிர இஷ்யூஸ்ல வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கலாம், கோயம்புத்தூர்ல போய் நிக்கல, பயங்கரமான சப்ஜெக்ட் ஆச்சு அது. விஜய் போயிருக்கணும், விஜய் போய் நிக்கவில்லை. ஒரு தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் எனக்கு விதிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றது வந்து அது அந்த ஒரு கிரௌட்ல வேணா டெஃபினட்டா செலவாகன்னு பாக்குறேன். பட் தாவேக கூட்டத்துல ஆனா கொஞ்சம் பொலிட்டிக்கலி அவேர் இருக்கிற மக்கள் தானே இருக்கிறாங்க. என்ன கட்டுப்பாடு விதிக்க முடியும் ஒரு கார்த்திகை செல்வனுக்கோ ராதாகிருஷ்ணனுக்கோ, இல்லை என்றால் ஒரு வேற எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இல்லாத ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு விஜய்க்கு நாம் விதிக்க முடியுமா? அது ஒரு அரசாங்கம் விதிக்க முடியுமா? ஒரு போலீஸ் விதிக்க முடியுமா? முடிக்கவே முடியாது, யாருக்கும் விதிக்க முடியாது. என்னன்னா அங்க அவர் போய் நிற்கும் போது செக்யூரிட்டி தேவைப்படுறதை தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது போய் முற்றிலும் போய் இந்த மாதிரி போய் தான் அங்கங்க பேசிக்கொண்டு வருகிறார். இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. அப்ப கரூருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. அது வந்து ஓரளவுக்கு செலவாக அந்த கிரௌட்ல வந்து அப்கோர்ஸ் ஒன்னு அரசாங்கம், ரெண்டு செந்தில் பாலாஜி, இவங்களை ரெண்டு பேரும் வைத்துக்கொண்டு, அதாவது போலீஸ் செந்தில் பாலாஜி, போலீஸுக்கு ஏற்கனவே ஒரு ரொம்ப மோசமான ஒரு இமேஜ் தான் சினிமாவில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல காலமாக இருக்கிறது. அது வந்து ஆக்ஷன் ரிலேட் ஆகுது. ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி, இவர் வந்து ஒரு உலகமாக வில்லனாக இன்னைக்கு வந்து காணப்படுகிறார். அதனால இந்த ஒரு இது வந்து வேவுது. ஆனால் இதே மாதிரி நீங்க வளர்த்து கொண்டே போனால், பொய்களை வந்து அடுக்கிக் கொண்டே போனால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் திரும்பி சொல்ல போறார்கள், என்னங்க இவ்வளவு அடிக்கடி போய் சொல்லிக்கின்றீர்கள் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து மக்களே திரும்பி கேட்பார்கள் விஜய் கிட்ட. ஓகே, ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஜீவா, நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அப்படிங்கிற அவர் முன்வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு வியூகமா இருக்கலாம், கட்டமைப்பு அப்படின்னு திரு ஆர்கே பார்க்குறாரு. அப்புறம் பி டீம்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. உங்க பாருங்க. இல்லை, பி டீம் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே விஜய் வந்து ஒருபோதும் டெல்லியை ஒன்றிய அரசை நோக்கி எனக்கு தெரிஞ்சு எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. கேட்டால் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, இதைத்தான் சொல்றாங்களே ஒழிய அதை தவிர்த்து அவருக்கு ஒன்றும் கொள்கை ரீதியாக பாஜகவோடு எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு இடதுசாரிகளுக்கோ ஒரு திராவிட இயக்க உணர்வு பெற்றவர்களுக்கோ இருக்கிற மாதிரியான எந்த விமர்சனமும் பாஜக மீது அவர்களுக்கு கிடையாது. திமுக அழியணும், குறிப்பா ஸ்டாலின் உதயநிதி அவங்க நல்லா வந்தா தனி நபர்களை குறி வச்சு இவங்களால அந்த நாடு கெட்டு போச்சுங்கிறத மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பேசுறாங்களே ஒழிய அதை தாண்டி அவங்களுக்கு கொள்கை ரீதியாக இன்னைக்கு SIR பிரச்சனை வந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ஏன் ராகுல் காந்தி ஹரியானாவை எடுக்கிறாரு, ராகுல் காந்தி பீகார் எடுக்கிறாரு, மகாதேவ்பூர் எடுக்கிறாரு, எவ்வளவு பிரச்சனைகள் ஓடுது. இது குறித்து இங்க உள்ள விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பேர், திமுக விடுங்க, எவ்வளவு கட்சிகள் பதறாங்க என்னமோ நடக்க போகுது இந்த நாட்டில்னு. ஏன் விஜய்க்கு அந்த பதட்டம் எதுவுமே வரல? எதுக்கு எடுத்தாலும் சவால், என்னை தொட்டு பாருங்க, வந்து பாருங்க. அதுவும் எப்ப 50 நாள் தலைமறைவா இருந்துட்டு 51ஆம் நாள் சவால். இது அவர் சவால் விட்டப்பயாவது இந்த சம்பவம்லாம் நடக்கும். தலைமறைவுல 30 நாள் நாங்க துக்கம் அனுஷ்டிச்சோம் அப்படிங்கிறாரு அவரு. அவங்க கட்சியில துக்கம் அனுஷ்டிச்சிட்டோங்கிறது அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன அனுஷ்டிச்சிட்டாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த 41 பேரை பார்த்து காலில் விழுந்தாங்கிறாங்க, கதறி அழுதாங்கிற அது கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றதுதான். அவர் சொல்றதை கேட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கேட்டா ஆதவ் சொல்றாரு, காலையில 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் தொடர்ந்து அவர் அழுதுருக்கிறாராம். அது எப்படி சாத்தியம்னே தெரியல. 9.5 மணி நேரம் தொடர்ந்து அழுதா நீர் சத்து என்ன இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க நம்பணும் அப்படின்னு. ஸோ அவங்க, நான் என்ன சொல்றேன், அவர் பேச்சே பாருங்களேன், ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இல்லை. வந்து பாருங்க, தொட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விடுவேன்னு ஓப்பனா பேசுறாரு. இவர் தான் அந்த நள்ளிரவுல எக்ஸலத்துல ஒரு மோசமான ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய, பிரிவினைங்கிற வார்த்தை இல்ல, அந்த ஒரு பிரிவினரை ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரி, நேபாளில் நடக்கிற மாதிரி யார் பேசுனாங்க? ஆதவர்ஜுனா. ஓகே, அவர் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணாரு. அவர் போட்டவர் வச்சிருக்கணும். ஆமா, அதை டெலீட் பண்ணவர் நேற்று பேசும்போது அதே வார்த்தையை பேசுறாரு. நீங்க திருப்பி எங்க தலைவரை தொட்டு பாருங்க, என்னைய தொட்டு பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம், ஜென்சி கிட்ஸ் நாங்க இருக்கிறோம், இப்படியே தான் அவங்க பேசுறாங்களே ஒழிய ஒரு அரசியல், ஒரு பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், எது குறித்தும் அவங்க பேசுவது கிடையாது. சும்மா திமுகவை நாங்க அனுப்ப போறோம், நாங்க எம்ஜிஆர் மாதிரி, இப்படிங்கிற இந்த கான்செப்டை தவிர்த்து அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே எதிரி எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தோக்கணும்னா எடப்பாடி அதிமுக கட்சி தோக்குறது இல்லை, எடப்பாடி தொகுதியிலேயே தோக்கணும். அதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை தான் அவர் செய்யறாரு ஒழிய அவருக்கு இப்ப விஜய் வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு அவர் சொல்லல, இதுக்கு முன்னாடி கூட விஜய் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு, அவருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான்